விஜயகுமார். இஸ்லாத் மீது ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து சரியாக நடக்க முடியல. ரொம்பவும் நோய்வாய்ப்பட்டு தான் இருந்தேன். அப்போது எழுந்து கூட நடக்க முடியாது. அப்போது திண்டிவனத்தில் ஒரு மசூதியில் இட்டுன்னு போயிட்டு தான் எனக்கு அந்த இதெல்லாம் பண்ணி அந்த பள்ளிவாசலில் வச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் சரியான அப்பத்துலேருந்தே எனக்கு அது என்னவோ ஒரு நம்பிக்கை என்னென்னா எனக்கு அது தேவை, எனக்கு தேவை. அதே போல் எனக்கு வளர்ந்த பட்சத்துலேயும் என்னோடய நண்பர்களும் இருந்தாங்க இஸ்லாத்தை சேர்ந்தவங்க. அவங்க கூட நான் கோவலம் போயிருக்கேன், தர்காவுக்கு மற்ற தர்காக்கெல்லாம் போயிருக்கேன். இங்கே ஸ்டான்லிக்கெலாம் கூட போயிருக்கேன். எனக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் அங்கே போவேன், அங்கே போயிருக்கேன். அதனால் எனக்கு இது மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம், ஈடுபாடு உண்டு. அதே மாதிரி இந்த பள்ளி வாசலுக்கு நாங்கள் வர முடியுமா? நீங்கள் மட்டும்தான் அங்கே போக முடியும் இல்லைங்களா? கேள்வி பதில் சொல்லிடுறேன். நீங்கள் மட்டும்தான் அங்கே போக முடியும், நாங்கள் வர முடியாது இல்லைங்களா? நாங்கள் தர்காவுக்கு போகும்போது அந்த கட்சி பற்றி தலையில் கட்டிட்டு போயிட்டு வரோம். மற்ற இதுக்கெல்லாம் போகும்போது கூட அங்கே போயிட்டு ஊதுவத்தி ஏற்றிட்டு அந்த பாத்தியா பண்ணிவிட்டு அந்த இது வாங்கிட்டு வரோம் நாங்கள். அப்போ பள்ளிவாசலுக்கெல்லாம் நாங்கள் வர முடியுமா? விஜயகுமார் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, முதல்ல இஸ்லாத்தின் மீது அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்குங்கிற ஒரு செய்தியை சொல்லி தந்துருக்குறாங்க. பழக்க வழக்கங்கள் அதை வைத்து அவங்க சொல்கிறாங்க. தர்காக்கெல்லாம் போகிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக்கிட்டு அதுக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம், நாங்கள் அங்கே போய் வேண்டியிருக்கிறோம், எங்களுக்கு நோய்கள் சரியாக இருக்குது, அங்கெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம், ஆனால் மசூதிகளுக்கு நாங்கள் வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க. இதில் நீங்கள் 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். இப்போ தர்கான்னு ஒன்று இருக்கிறது. தர்கான்னு சொன்னால் நாகூர் தர்கா, ஏர்வாடி தர்கா. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் நாகர்கோவில் சைடுலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆத்தாங்கர பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க, அந்த ஒவ்வொரு சைடு. இது மாதிரி சென்னையில் கோவளம், நம்ம மவுண்ட் ரோடில் ஒரு தர்கா ஒன்று இருக்கிறது. தர்கா என்பது ஒரு விஷயம் இருக்கிறது. அதே போல் பள்ளிவாசல் 2 விஷயம் இருக்கிறது. சரிங்களா? இந்த தர்கா என்று சொல்றோமா இல்லையா, அதுக்கும் இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க அதை முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க கேள்வி கேட்டு நான் அந்த பதிலை நான் சொல்லாம கடந்து போக முடியாது. தர்கா என்பது இஸ்லாமிய நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் இல்லை. அது ஏன்னா தர்கான்னு சொன்னா இறந்து போனவங்களை அடக்கம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த காலத்துல ஆன்மீக தலைவர்கள்லாம் இருப்பாங்களா இல்லையா? இப்போ நம்ம ஆன்மீகத்தை பேசுறோம், நம்ம இறந்துட்டோன்னு வைங்களேன், நமக்கு ஒரு அடக்கத்தெல்லாம் செஞ்சு நம்மள ஒரு புனிதர் பட்டம் கட்டி ஆகா ஓகோன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால 50 வருஷத்துக்கு முன்னால இஸ்லாமிய கொள்கை பிரச்சாரங்கள்லாம் பண்ணியிருப்பாங்களா இல்லையா, அவங்களுடைய அடக்கத்தலம் என்பதுதான் தர்கா. இப்போ நீங்க நம்ம வாழ்ற காலத்துல அரசியல்வாதிகளை கூட நீங்க எடுத்துக்கிடலாம். நம்ம தமிழகத்துல மிகப்பெரிய ஆளுமையாக சொல்லப்பட்ட 2 தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. பெண் தலைவியும் இருக்கிறாங்க, ஒரு தலைவரும் இருக்கிறாங்க. இப்போ இன்னும் ஒரு சிலர்லாம் இறந்து விட்டால் அந்த இறப்பினுடைய இடத்தை எப்படி பாக்குறோம்? நம்ம அதுக்கு ஒரு இடம் வேணுங்கிறோம், பீச்சில் தான் அடக்கம் பண்ணுவாங்கிறோம். அடுத்து அந்த இடங்கள் பாதுகாப்புக்குரிய இடமா மாறிடுது. அடுத்து அவங்க இறந்த ஒவ்வொரு தேதிக்கு பிறகும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது, அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இறந்த பிறகு அந்த அடக்கத்தலங்களை, இறந்து போன அந்த சமாதியை புனிதமாக கருதக்கூடிய தன்மை என்பது இந்து மதத்திலும் இருக்கிறது, கிறிஸ்துவ மதத்திலும் இருக்கிறது, இஸ்லாமிய மதத்திலும் இருக்கிறது. சரிங்களா? இப்ப இந்து மதத்தை விட்டுருங்க, கிறிஸ்துவ மதத்தை விட்டுருங்க, அது அவங்க நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். இஸ்லாமிய மார்க்கத்துல இறந்து போனவர்களுக்கு அடக்க இடத்தை கட்டி அதுல ஒரு புனிதம் இருப்பதாக நம்பி அதுல போய் நம்ம கையேந்துறோம் இல்லையா, அந்த மாதிரி செயல்கள் செய்வது என்பது குர்ஆன் தடை செய்கிறது. புரியுதா உங்களுக்கு? குர்ஆன் அதை செய்யக்கூடாதுன்னு. அதுக்கு உங்களுக்கு எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு கடைசியாக கொண்டு வந்த ஒரு தூதர் யாருன்னு கேட்டா நபிகள் நாயகம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். பல தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு தூதர் யாருன்னு கேட்டா கடைசியாக நபிகள் நாயகம் இறை தூதர் நாங்க நம்புறோம். நபிகள் நாயகம் இறந்து விட்டார்கள். இறந்து அவங்க வாழ்ந்த காலம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1400-450 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான் நபிகள் நாயகம். நபிகள் நாயகத்தினுடைய உருவப்படம் போட்டோ இருக்கு பாத்தீங்க இல்லையா,
அந்த போட்டோ படம் எங்களுடைய குடும்பங்கள்லயோ எங்களுடைய மசூதிகள்லயோ உலகத்துல எந்த இடத்துலயும் கிடையாது. போட்டோ நபிகள் நாயகத்தினுடைய போட்டோ இருக்கு பாருங்க, உருவப்படம். இப்ப நான் இருக்கிற ஒரு உருவம் இருக்கு, என்னுடைய போட்டோவை நீங்க எடுத்து வச்சிருக்கலாம், பார்த்திருக்கலாம். நான் இறந்தா கூட உங்களுக்கு பார்க்க முடியும். நபிகள் நாயகத்தினுடைய போட்டோ அல்லது சிலை அல்லது அந்த உருவம் இப்படிதான் இருக்கும் கற்பனை கூட பண்ணலாம்ல. இப்போ வள்ளுவர் இருக்கிறார், வள்ளுவர் வாழக்கூடிய காலத்துல நம்ம வாழல, வள்ளுவருக்கு ஒரு படம் வரைஞ்சு வச்சிருக்கிறோம். அது ஏன் வச்சிருக்கிறோம்? உண்மையான வள்ளுவரா இல்லையாங்கிறது இல்ல, ஒரு கற்பனை. வள்ளுவர் இப்படிதான் இருப்பாரு, தாடி வச்சிருப்பாரு. அந்த வள்ளுவர் கூட சில பேர் தாடி இல்லாம நினைச்சுறாங்க வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஏன்னா யாருமே பார்க்கல. ஆனா இது வள்ளுவர் நம்ம நம்புறோம். அதே மாதிரியாவது நபிகள் நாயகத்துக்கு ஒரு படத்தை வரைஞ்சி இது நபிகள் நாயகத்தினுடைய படம் அப்படின்னு நாங்க சொல்றோமான்னா சொல்லல. நீங்க அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா? இல்ல. ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் அதை தடுத்து இருக்கிறாங்க. நான் இறந்த பிறகு என்னை நீங்கள் வணங்கி விடக் கூடாது. என் அடக்கத்தலம் சமாதி இருக்கு பாருங்க, என் சமாதியில நீங்க கையேந்த கூடாது, என்ன நீங்க கடவுளாக்கிட கூடாது. கையேந்தினா கடவுளாயிடுறேன்ல. நபிகள் நாயகத்திட்ட போய் கையேந்தினா நபிகள் நாயகமே எனக்கு நோயை நீக்கு, என் கஷ்டத்தை போக்குங்கன்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா நபிகள் நாயகம் என்னவா மாறிடுறாங்க? கடவுளா மாறிடுறாங்க நம்ம நம்பிக்கைப்படி. அப்போ போனோம், இறந்து போன சமாதியில போய் கேட்டோம். அதனால இப்போ ஒரு ஜுரத்துல ஒருத்தர் போறாரு, நம்ம ஐயா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை, அப்போ நேரா போய் நபிகள் நாயகத்தினுடைய சமாதியில போய் அந்த அடக்கத்தெல்லாம் இருக்கு பாருங்க, அதுல போய் உட்கார்ந்துக்கிட்டு அப்படி 2 நாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே நபிகள் நாயகத்துல போய் கையேந்தி கேட்கறாங்க. 2 நாள் கழிச்சு நீங்க வீட்டுக்கு போறீங்க, பிரச்சனை எல்லாம் சரியாயிட்டு. இப்போ உங்களுக்கு என்ன யோசனை வரும்? ஆஹா, நபிகள் நாயகத்தினுடைய அடக்கத்தலத்துக்கு போனோம், இங்க வீட்டுல பிரச்சனை சரியாயிட்டு. அப்படி வருமா இல்லையா? அப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுனால நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க? நீங்க இந்த மாதிரி வந்துடவே கூடாது, செஞ்சிடவே கூடாதுன்னாங்க. அதனால தான் எந்த அளவுக்குன்னு கேட்டா நம்ம இந்தியாவிலேயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ எல்லா தலைவர்களுக்கும் செலவழிச்சிருக்கிறாங்க, செலவைக்கிறத விரும்புறாங்க. எங்க கட்சி தலைவருக்கு செலவைக்கணும் அப்படிங்கிறாங்க, நினைவு மண்டபம் கட்டணுங்கிறாங்க, கடல்ல எல்லாம் கூட செலவைக்கணுங்கிறாங்க. சொல்றாங்களா இல்லையா? பல லட்சங்கள் கோடிகளை செலவு பண்ணி செலவைக்கணுங்கிறாங்க. இது மாதிரி நபிகள் நாயகத்துக்கு செலவை வைக்கணும்னு சொல்லி நாங்க யாராவது கோரிக்கை வைப்போமான்னா முஸ்லிம்கள்ல ஒரு ஆள் வைக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? வச்சா கூட நாங்களே உடைச்சு விடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டால், சிலை வைக்கப்பட்டால் அவங்க என்னவா மாறிடுறாங்க? கடவுள் என்ற ஒரு தத்துவத்துக்கு கீழே மக்களுடைய நம்பிக்கைக்கு வந்துடுறாங்க. அமெரிக்கால கூட ஒரு முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம், அங்க எல்லா தலைவர்களுடைய சிலைகளை வைக்கிறார்கள். நபிகள் நாயகத்தினுடைய சிலையை வைக்கணுங்கிற ஒரு நிலை வரக்கூடிய நேரத்துல முஸ்லிம்களை எதிர்த்து வைக்கல. புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த சிலை அல்லது இறந்து போன ஒரு சமாதி, இந்த வணக்கங்கள் எல்லாம் கடவுளுடைய தன்மை வந்துடும் சொல்லி நபிகள் நாயகத்தையே நாங்க ஏற்றுக்கிடலன்னு சொன்னா, இந்த தர்கால இருக்கிற ஆட்கள்லாம் யாரு? அவங்க எல்லாம் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்தவங்க. அவங்க எல்லாம் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம் கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு கடவுளுடைய தொடர்பு இருந்துச்சு நாங்க நம்புறோம். அவங்களுக்கே அதான் நிலங்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஏர்வாடி, நாகூர், தர்கா இவங்க எல்லாம் யாருதான்? அவங்க எல்லாம் எந்த புனிதமும் கிடையாது, அவங்க இறந்து விட்டார்கள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால இந்த தர்கா வழிபாடு என்பது இஸ்லாத்தில் கிடையாது. அங்க நீங்க போயிருக்கலாம், அங்க நீங்க கையேந்தி இருக்கலாம். நீங்கள் கையேந்துவதனால் அங்க உங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னு கிடையாது. நீங்க எதுவுமே இல்லாம நான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்க வீட்டுல கண்டிப்பா எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும், இல்லைன்னு கிடையாது. 2 பிரச்சனையை காது கொடுத்து கேளுங்க. கேட்டுக்கிட்டு நேரா போய் காலி கிரவுண்டு ஒரு இடத்துக்கு போங்க, ஒரு 3 நாள் 1 வாரம் அதில் உட்காருங்க, நல்லா உட்கார்ந்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போங்க. பிரச்சனை சரியாயிட்டான்னு கேட்டா சரியாயிட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் பிரச்சனை என்பதனுடைய வடிவம் என்ன தெரியுமா? கடவுள் அப்படிதான் உருவாக்கி வச்சிருக்கிறார். பிரச்சனைன்னு சொன்னா அதுக்கு தீர்வு இருக்கு. அது அந்த 2 நாள் 3 நாள்ல அது இயற்கையிலேயே என்னவாகும்? சரி ஆகும். கடவுள் அப்படிதான் வச்சிருக்கிறார். இப்ப தானே இந்த நோய் நொடிக்கெல்லாம் டாக்டர் போறோம். அந்த காலத்துல எத்தனையோ நோய் நொடிகள் வந்துச்சா இல்லையா? சரி ஆச்சா இல்லையா? எப்படி ஆச்சு? எல்லா விஷயங்களுக்கும் கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு? தீர்வை வைத்திருக்கிறார். அப்ப தீர்வு அதனால் சரியான ஒன்றை நாம ஒரு செயல் ஆனதுனால் நடந்துச்சு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அது தவறு. இப்போ அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது பனம்பழத்துல குருவி போய் உட்கார்ந்துச்சான்.
குருவி நினைச்சுச்சான், ஆஹா அது பழுத்து கீழே விழுறதுக்கு இருக்குது. அந்த நேரத்துல போய் என்ன செஞ்சுச்சு, குருவி போய் உட்கார்ந்து இருக்குது. பனைமரம் சடாரு கீழே விழுந்துட்டு குருவி நினைச்சுச்சான், பாத்தீங்களா நம்ம உட்கார்ந்தோம்னா பனைமரம் கீழே விழுந்துருச்சுன்னு. அது மாதிரிதான் தர்காவுக்கு போனதுனால் சரியாகி விட்டது என்ற நம்பிக்கை என்பது நம்ம நினைப்பது. அதுக்கு இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் சம்பந்தம் இல்லை. நோய் என்பது கடவுளுடைய தூதர்களுக்கு வந்திருக்கிறது. நோய் வந்தால் கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய வழிமுறை. இது ஒரு விஷயம். ஐயா கேட்ட கேள்வி என்ன, கேள்விக்குன்னு வரல பதிலுக்கு. ஐயா கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, பள்ளிவாசலில் நீங்கள் வந்து எங்களை அனுமதிப்பீர்களா என்று கேட்கிறீங்க. இப்ப நீங்க உட்கார்ந்துருக்க இடமே பள்ளிவாசல் தான். எங்களுடைய நம்பிக்கைப்படி பள்ளிவாசல் சொன்னா அதுக்கு மேல ஒரு பெரிய டூம் இருந்து அப்படி இருக்கிறது தான் பள்ளிவாசல் கிடையாது. இப்போ நபிகள் நாயகத்தினுடைய காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன ஓலை குட்டாய் அந்த மாதிரி இடங்கள் தான் பள்ளிவாசலா இருந்துச்சு. பின்னால வசதி வாய்ப்புகள் வருது, பொருளாதாரங்கள் பெருகுது, இடத்த கட்டுறாங்க, ஒரு 4 ஊர் இருக்குது, ஊர்ல உள்ள 2 பேருக்கு பள்ளிவாசல் எங்கப்பான்னு கேட்பான். அதுக்கு என்ன செய்யணும், பெரிய டூம் வை, பெரிய கம்பு மாதிரி மேல என்ன செய்ய ஒரு அடையாளத்துக்கு வைன்னு வந்ததுதான் பள்ளிவாசலுடைய வெளிப்புற அடையாளங்கள். பள்ளிவாசல் என்பது அது கிடையாது. பள்ளிவாசல் இது கூட பள்ளிவாசல் தான். நீங்க அனுமதிப்பீங்களான்னு கேட்டீங்களே, அனுமதிக்கப்பட்ட இடத்திலிருந்து தான் கேள்வியை கேட்கறீங்க. புரியுதா உங்களுக்கு? இது நீங்க எல்லா பள்ளிவாசலுக்கும் நீங்க போகலாம். தமிழகத்தில் கூடிய எல்லா பள்ளிவாசலுக்கும் நீங்கள் போகலாம். போகிறதுல எந்த சிக்கலும் கிடையாது. ஆனா என்னன்னா, போகும்போது சில நேரங்களில் சில ஒழுங்குகள் இருக்கிறது. இப்போ வந்து குளிப்பு கடமைன்னு சொல்றோமா இல்லையா? ஒரு மனிதன் சொன்னா குளிப்பு கடமைன்னு வருது. அவனுக்கு இயற்கையிலேயே சாதாரணமாக தூய்மைக்காக குளிக்கிறதுங்கிறது ஒண்ணு. அவன் தன்னுடைய தேவைகள் இருக்கா இல்லையா, பால் உணர்வுகள், அந்த திருமண இல்லறங்கள், அது மாதிரி விஷயத்தில் ஏற்படும் போது அவங்க என்ன செய்யணும், கண்டிப்பா குளிக்கணும். அப்ப குளிக்காம வரக்கூடாது. அந்த ஒரு செயல் நடந்தால், அதே மாதிரி பெண்களுக்கு உபாதைகள் இருக்குமா இல்லையா, ஒரு மாசத்துல ஒரு 6 நாள் உபாதைகள் இருக்கிறது, உடல் உபாதை. அந்த உபாதையான காலகட்டத்தில் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. அது முஸ்லிம் பெண்ணா இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாத பெண்ணா இருந்தாலும் சரி, முஸ்லிம் ஆண்களா இருந்தாலும் சரி, அவங்க குளிப்பு கடமையான ஒரு நிலையில் இருந்தா அவங்க வரக்கூடாது. அது மற்றதா இருந்தா, முஸ்லிம்களா இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதாளா இருந்தாலும் சரி, மசூதிக்கு வரலாம். மசூதிக்கு வர்றதுல எந்த தடையும் கிடையாது. அதே நேரத்தில் மசூதிக்கு வந்தீங்கன்னா என்ன செய்ய போறீங்க, தொழுகைன்னு ஒண்ணு இருக்கு. தொழலாமான்னு கேட்டா, தொழுகையை பொறுத்த மட்டில் எங்களுடைய நம்பிக்கை அதுல இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். என்ன நம்பிக்கைன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இறைவன் ஒருவன், அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, இறைவனுக்கு நிகராக யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க. அந்த நம்பிக்கை உள்ளத்துல வந்து இருக்கணும். இருந்தாதான் தொழணும்னு சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. மற்றபடி நீங்க தொழலாம், அது ஒரு டிராமா மாதிரி இருக்கும். அந்த தொழுகை கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படாது. உதாரணம் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு இடம் ஒண்ணு நம்ம வாங்குறோம், ரிஜிஸ்டர் பண்ண பிறகுதான் நீங்க அந்த இடத்துல பில்டிங் கட்ட முடியும். புரியுதா உங்களுக்கு? ரிஜிஸ்டர் பண்ணல, இடத்த வாங்கல, பதிவு செய்யல, ஏன் இடம் சொன்னா இடம் ஆயிருமா? அப்போ எப்படி அது மாதிரி அடுத்தவங்க இடத்த வாங்கி நம்ம கட்ட முடியாது. ஆக்கிரமிப்பு இடத்த வாங்கி கட்டினாலும் உடைச்சுக்குவான். நம்ம இடத்துலதான் பில்டிங் கட்டணும். நம்ம இடத்துல பில்டிங் கட்டணும்னா அதுக்கு பதிவு செய்யணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி உங்க உள்ளத்துல கடவுள் சம்பந்தமான இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கை அது உங்களுடைய உள்ளத்துல ஆழமாக ரிஜிஸ்டர் பதிவு செய்யப்பட்டு, அதுக்கு பிறகு நீங்க பில்டிங் கட்டலாம். பில்டிங் என்னது? தொழுகை. அதுக்கு பிறகு நீங்க தொழுகை நடத்தி கொள்ளலாம். அந்த தொழுகை நடத்துறதுக்கு பிறகு தான் பள்ளிவாசல். புரியுதா உங்களுக்கு? அதுக்குதான் முஸ்லீம் அல்லாதவங்க வந்து தொழுகிற விஷயத்துல நம்ம அவங்க கலந்துக்கிடாம இருக்கிறாங்களா இல்லையா, அது அந்த அடிப்படையான ஒரு விஷயம்தான். இது முஸ்லிம்கள் நீங்க பார்க்க கூடாது. முஸ்லிம் அல்லாத உங்களுடைய இந்து மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, உங்க கிறித்துவ மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கேயும் அப்படித்தான். அங்கேயும் கூட இப்ப உதாரணத்துக்கு ஒரு கோயில் இருக்குன்னு வைங்க, கோயிலுக்கு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வர்றாரு. வந்தாருன்னா அந்த கோயிலை வந்து சுத்தி பாக்குறாரு. பார்த்துட்டாருன்னா அது ஒரு கணக்கு. அதே நேரத்துல நீங்க வணங்குற மாதிரி நாங்க வணங்க முடியுமா? நீங்க அதை எப்படி வணங்குவீங்க? அது முழு நம்பிக்கையோட. உதாரணம் சொல்றேன், ஒரு கோயில்னு சொன்னா அதுல சில புனிதமான இடங்கள்லாம் இருக்கும். உங்க நம்பிக்கையின்படி அன்னைக்கு மீன் கறி அது மாதிரியான சாப்பாடுகள் சில கிழமைகள் இருக்கா இல்லையா, செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டீங்க, வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டீங்க, இப்படி இந்த கவுச்சை சாப்பிடாத மாமிசங்கள் சாப்பிடாத நாட்கள் இருக்கிறது, அமாவாசை கணக்கு இருக்கிறது. இந்த கணக்கு நம்பிக்கையோட தான் நீங்க எங்க போறீங்க,
அந்த ஆலயத்தை சந்திக்கிறீங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு வருமா? நீங்க சொல்லுங்க, 1000 இருந்தாலும் வருமா? வீடுகள் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல கூட முஸ்லிம்களுக்கு வீடுல பாய்க்கிறாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டா, நீங்க அமாவாசை, நீங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல, கவுச்சி இதெல்லாம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் நீங்க சரியா போயிடுவீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. நீங்களும் மாமிசம் சாப்பிடுவீங்க, நம்மளும் சாப்பிடுவோம். இந்த கிழமை இடிக்குது பாருங்க. அப்ப அந்த நம்பிக்கை எங்களுக்கு வரல. அப்ப அந்த நம்பிக்கை இல்லாத இடத்தில் நீங்க போய் என்ன செய்ய முடியாது. நீங்க ஒரு கோயிலையோ அல்லது வேற வேற வணக்க வழிபாடுகளையோ நாங்க செலுத்துவதை நீங்க அது பெரிய அளவுல அதை பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரிதான் இஸ்லாம் என்ன சொல்கிறது, நம்பிக்கையோட, அந்த நம்பிக்கை உங்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை ஓர் இறை கொள்கை, ஏகத்துவ கொள்கை, இறைவன் ஒருவன் அப்படிங்கிற அந்த கொள்கை ரீதியான ஒரு ஆழமான பதிவு உங்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டு அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த தொழுகையை தான் இஸ்லாம் என்ன செய்கிறது, அதை ஏற்றுக்கொள்கிறது. அதற்கான ஒரு புனித தலம் தான் பள்ளிவாசல். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரியான அடிப்படையில தான் பள்ளிவாசலை அணுகணுமே தவிர இவர் வரக்கூடாது, அவர் வரக்கூடாது, தீண்டாமை, அந்த பேச்சுக்கெல்லாம் இஸ்லாத்துல இடமே கிடையாது. இஸ்லாத்தில் ஒருவர் முஸ்லீம் ஆயிட்டாருன்னு சொன்னா அவரு எப்பேற்பட்ட கடைநிலையில உள்ள ஒரு ஆளா இருந்தாலும் சரி, முதல் வரிசையில நிக்கலாம், பக்கத்துல நிக்கலாம். இந்த ஊர் பெரியவர், நீங்க கிரீடம் கட்டணும், அது கட்டணும், இந்த வரிசையில நிக்கணும், அந்த வரிசையில நிக்கணும், நீங்க இப்படி தரிசிக்கணும் அப்படிங்கிற அந்த தத்துவங்கள்லாம் இல்ல. முதல் வரிசையில நிக்கலாம். சவுதி அரேபியாலாம் நீங்க போனீங்கன்னா, சவுதியில பாரம்பரியமாக அரேபியர்கள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பாரம்பரிய முஸ்லிம் கிடையாது. இங்க இருந்து இஸ்லாமியர்களாக கன்வெர்ட் ஆனவங்க தான், மாறினவங்க தான். ஆனா நம்ம அங்க போய் சவுதிக்கு போயிட்டோம்னு வைங்க, நம்ம பக்கத்துல அந்த பழமை வாய்ந்த சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் நிப்பாரு, நம்மளும் நிப்போம். சேம் நம்மளோட டச் ஆயிட்டு நிப்பாரு. அந்த கடவுளை வணங்குவதற்காக எந்த விதமான சமரசத்துக்கு அங்க இடம் இல்லை. சவுதியினுடைய மன்னரே நம்ம பக்கத்துல தான் உட்கார்ந்து இருப்பாரு. நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோவை பார்த்தால் தெரிஞ்சிருக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சவுதி மன்னர் இருக்கிறார். அவர் உட்கார்ந்து இருக்கிறார். எதுக்கு? இந்த இஸ்லாமிய நம்பிக்கையில நோன்பு துறப்பாங்களா இல்லையா, நோன்பு துறக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறார். அது பக்கத்துல இங்க இருந்து இந்தியாவிலிருந்து வேலை செய்த, வேலைக்கு போன ஒரு ஒரு முஸ்லிம், இங்க இருந்து வேலைக்கு போயிருக்காரு ஒரு முஸ்லீம், அவரு சவுதி மன்னர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அவருக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. யாருக்கு? இங்க இருந்து வேலைக்கு போன, சவுதிக்கு வேலைக்கு போன முஸ்லீமாக இருக்கக்கூடியவர், அவருக்கு சவுதி மன்னர் பக்கத்துல போய் உட்கார்றதுக்கு கூச்சப்படுறாரு. அப்படி ஓரமா போறாரு. அப்ப அவரு பிடிச்சி இழுக்கிறாரு. யார? சவுதி மன்னர் பிடிச்சி இழுத்து பக்கத்துல வைக்கிறாரு. ஏன்னு கேட்டால், எங்களுக்கு இஸ்லாம் அப்படி சொல்லி தந்திருக்கிறது. இங்கெல்லாம் நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது, எல்லாம் ஒரே ஆளுதான், சமத்துவம் தான், இங்க அவர் இவரெல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இஸ்லாம் எங்களுக்கு கற்று தருகிறது. அதனால பள்ளி வாசல் குறித்து ஐயாவுடைய கேள்விக்கு இதுதான் பதிலாக இருக்கிறது. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.